சமையல் சாதம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூக்கடலை சுண்டல் பட்டாணி வேக வச்சு தாளிக்க போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், தாளிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டலும் பட்டாணியும் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டேன். ஒரு 6-7 வரமிளகாய். அவ்வளோதாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எதுக்காக இவ்வளோ சுண்டல் எடுத்துருக்கேன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா, சாய்பாபாவுக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசாதம் செஞ்சு கொண்டு போவேன். இந்த வாரம் சுண்டல் அவிச்சு கொண்டு போகலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இவ்வளோ சுண்டல். வாங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய இருக்கிறதால கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் எடுத்திருக்கேன் நான். ஊற வச்சுருக்க சுண்டலை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் நிறைய இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் நிறைய சால்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. குக்கரை மூடி ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் வர வச்சதும் வந்ததும் எடுத்துக்கலாம். பட்டாணியும் சுண்டலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு, தண்ணியெல்லாம் இருத்து. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். சுண்டல் தாளிக்க அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. வாணலி சூடானதும் தேவையான அளவு தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் ஆர்டர் பிரகாரம் போட்டுக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகா போடலாம். அடுத்ததாக பச்சை மிளகா, வெங்காயம் 2ஐயும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வதக்கின கலவையை சுண்டலில் கொட்டி கிளறிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதையே தான் நான் பிரசாதமாக கோவிலுக்கும் கொண்டு போக போகிறேன். இதிலிருந்து கொஞ்சம் சுண்டல் எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பாய்.